தான். அவரை பத்தி அவர் வாழ்வில நடந்த ஒரு சிறு நிகழ்ச்சி, அவரை பத்தி ஒரு சிறு குறிப்பு, இதை பத்தி தான் நம்ம இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஐயா ஐயா இது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் என்னன்னா, அவர் அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஆட்டோபயோகிராஃபி பயோகிராஃபின்னு ரெண்டு சொல்லுவோம். ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு என்னது, அவங்களே இப்ப நானே நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பத்தி எழுதணும்னா அது என்னது, ஆட்டோபயோகிராஃபி. அதே பயோகிராஃபினா நம்மளை பத்தி இன்னொருத்தவங்க எழுதுறது, அது பயோகிராஃபி. சரியா? இப்ப இவரே அவரை பத்தி ஒரு எழுதியிருக்காரு, ஒரு என் சரித்திரம் சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு, வாழ்க்கை வரலாறு என் சரித்திரம் எழுதியிருக்காரு. அப்புறம் அவரோட வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள்லாம் என்னது, உரைநடை கோவை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. நீங்க இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி, அதுதான் உங்களுக்கு பாடமா இருக்கு. இப்ப பாருங்க, ஐயா ஐயா வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த பெரியவர் வாசலுக்கு வந்தார். நீங்க படிக்கும் பொழுதே என்னன்னா உங்களுக்கு உச்சரிப்பு, அதாவது ப்ரொனன்சியேஷன் முறை கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி எப்படி படிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்தா அப்படி படிக்க கூடாது. சரிங்களா? இதெல்லாம் இப்படி பழகுறது உங்களுக்கு பின்னாடி டிராமால ஆக்ட் பண்றது கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, சிறுகதை ஒரு ஸ்டோரி படிச்சா நம்ம எப்படி படிப்போம், அந்த மாதிரிதான் நம்ம படிக்கணும். சரியா? இப்ப ஐயா ஐயா வெளியில் யாரோ அழைக்கும் குரல் கேட்டு வீட்டுக்குள் இருந்த பெரியவர் வாசலுக்கு வந்தார். யாரோ உதவி கேட்டுத்தான் வந்திருப்பார் என்று நினைத்து வந்தவருக்கு வியப்பு. சரி, வெளியில யாரோ கூப்பிடுறாங்களே, இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம், வெளியில யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வெளியே எட்டி பார்ப்போம் இல்லையா. ஒண்ணு பிச்சைக்கு கூட வந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பொருள் விற்கிறக்காண்டி வந்திருக்கலாம். அந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே வெளியே ஒருத்தர் பாக்குறாரு. வாசலில் நின்றவரை பார்த்தால் அவர் ஒரு பெரிய மனிதர், நல்ல படிப்பாளி என்பது அவரை பார்த்ததும் தெரிந்தது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேரை நம்ம பார்த்தோம்னா பார்த்தோன்னுமே அவங்க ரொம்ப படிச்சவங்க, பணக்காரங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரிதான் நம்ம தமிழ் தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் இந்த ஊவே சுவாமிநாத ஐயர் அப்படின்றவருக்கு, அந்த ஒரு நபருக்கு ஏன் தமிழ் தாத்தா அப்படின்னு பேரு கொடுத்தாங்க அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். அவரை பார்த்ததும் தெரிந்தது, அவர் முகத்தில் அப்படி ஒரு தெளிவு இருந்தது. என்ன அவரை பார்த்தோன்னே அவர் என்ன கேட்கிறாரு, என்ன கேட்போம் நம்மளா இருந்தா, உங்களுக்கு யார் வேணும்னு கேட்போம், இல்ல என்ன வேணும்னு கேட்போம். அதே மாதிரிதான் கேட்கிறாங்க. என்ன வேண்டும் என்று வீட்டுக்காரர் கேட்டார். தங்கள் வீட்டில் பழைய ஓலைச்சுவடிகள் நிறைய இருப்பதாக கேள்விப்பட்டு வந்தேன். அதில் தமிழ் மொழியின் சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். அப்படி ஓலைச்சுவடி இருப்பதை எல்லாம் பார்த்து எழுதி புத்தகமாக அச்சிட்டு வருகிறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேட்டவனே, உங்க வீட்டுல இந்த மாதிரி ஓலைச்சுவடி இருக்கு, அதை தெரிஞ்சு வந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் அச்சிட்டு அந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அவர் இப்படி கேட்டவுடனே என்னாச்சுன்னா, அடுத்து பாருங்க என்னன்னு, அவருக்கு கோபம் வந்துருது. கேட்கிறாரு, உங்கள் வீட்டில் உள்ள சுவடிகளை எல்லாம் கொடுத்தால் நான் அவற்றை பார்த்து எழுதிவிட்டு திருப்பி தந்து விடுகிறேன். திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி ஓசிங்க, அதாவது இரவலாதான் கேட்கிறாரு. எனக்கே சொன்ன வச்சுக்கிற கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. இந்த உதவியை தாங்கள் மறுக்காமல் செய்ய வேண்டும் என்றார். உடனே இது கேட்டவுடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த வீட்டுக்காரருக்கு கோபம் வந்துருச்சு. இப்ப நம்மகிட்ட யாராவது கேட்க கூடாதவனு கேட்டா நம்மள கோபம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இப்ப கொடுக்கக்கூடியதான் அவர் கேட்டிருக்காரு, இருந்தாலும் இவருக்கு ஒரு கோபம். இதனை கேட்ட வீட்டுக்காரருக்கு கோபம் வந்து விட்டது. நாளை ஆடிப்பெருக்கு விடியற் காலையில் ஆற்றில் விடுவதற்காக வீட்டில் கொஞ்சம் ஓலைச்சுவடியில் வைத்திருக்கிறேன், அது பொறுக்கவில்லையா உமக்கு என்று கத்தினார். உமக்கு அப்படின்னு என்னன்னா உனக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் உமக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப நாளை ஆடிப்பெருக்கு, இப்ப நீங்க பாத்தீங்க ஆடிப்பெருக்குன்னு என்னன்னா ஆடி 18ஆம் தேதி வருது இல்லையா, அதுதான் ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவோம். எல்லா நதிகள்லயும் அந்த புதுமண கல்யாணம் ஆனவங்களாம் என்னது புதுசா தாலி பெருக்கி போடுவாங்க இல்லையா, அதுதான் ஆடிப்பெருக்கு அப்படின்ற ஒரு விழா. ஆடி 18ஆம் தேதி தான் அந்த ஆடிப்பெருக்கு வரும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, நம்ம போகி பண்டிகை போய் ஆடிப்பெருக்கப்பையும் வீட்டுல இருக்கிற பழைய ஓலைச்சுவடிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் ஆடிப்பெருக்கப்ப என்னது ஆத்துல போட்டுருவாங்க. ஆத்துல போட்டுறது அது ஒரு சம்பிரதாயமா நம்ம நாட்டுல இருந்திருக்கு. அதுக்குதான் நான் வச்சிருக்கேன், அதுக்கு நீ அதை கேட்டா உன்கிட்ட கொடுத்து நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவரும் கேட்கிறாரு. அதுக்கு ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டுமே தவிர அவற்றை ஏன் ஆற்றில் விட போகிறீர்கள் என்று வந்தவர் கேட்டார். அதுக்கு இவர் கேட்கிறாரு, ஏன் ஆற்றில் விட போறீங்க, அதை படிக்கதானே படிக்க வச்சுக்கிற பொழுது ஏன் இப்படி தூக்கி போட போறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அப்படி கேட்டவனையும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. வீட்டுக்காரருக்கு கோபம் அதிகமாகி விட்டது. அது உமக்கு தேவையில்லாது, இப்ப உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அது உமக்கு தேவையில்லாதது. ஆடிப்பெருக்கு நாளில் சுவடிகளை ஆற்றில் விட்டால் புண்ணியம் என்பது சாத்திரம், அதையெல்லாம் கொடுப்பதற்கில்லை.
என கூறி வந்தவரை விரட்டினார். இப்ப நீங்க இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, இப்ப என கூறி வந்தவரை விரட்டினார் அப்படின்னு படிச்சா என்ன ஆயிடுவாங்க, மீனிங்கே மாறி போயிடும். ஏன்னா என கூறி வந்தவரைனா அங்க ஊர்வீசா கேட்டார்ல அவரை குறிக்கும். அப்ப இங்க இவர் தானே பதில் சொல்றாரு, வீட்டுக்காரர் தானே. அப்ப என கூறி வந்தவரை விரட்டினார் அப்படின்னு பிரிச்சு படிக்கணும். சரியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லி அவரை விரட்டுறாரு. சரிங்களா? வந்த பெரியவர் இங்க என்ன அப்படின்னா, இங்க ஊவேசா தான் வந்தான்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கல, பின்னாடி கடைசியில கொடுப்பாங்க. அவர் யாரு, ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி வச்சு கொண்டு போவாங்க இல்லையா, ஒரு ஸ்டோரி மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப வந்த பெரியவர் வீட்டுக்காரரிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவர் ஓலைச்சுவடிகளை தர ஒத்துக்கொள்ளவில்லை. வந்தவரும் அதற்காக மனம் தளரவில்லை. அந்த ஊரை விட்டும் போகவில்லை. அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமல் அன்றிரவு வேறொரு வீட்டு திண்ணையில் படுத்து கொண்டார். குளிரும் பனியும் அவரை வாட்டின.